பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்திவேலிருந்து சந்தன் பேசுகிறேன். பெரும் மதிப்புக்குரிய பெங்களூர் சிவாஜி கணேசன் அண்ணா அவர்களுக்கு வணக்கம். உங்களோட கேள்வி மிக அற்புதமான ஒரு கேள்வி தான். ஏன்னா காரக கிரகம் காரக பாவத்தில் அமருவது காரக பாவத்தை நாசம் செய்யும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி என்பது உள்ளது. அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ சனி எட்டுக்கு ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தில் உட்காரும்போது ஆயுள் ஸ்தானத்தை குறைக்கத்தானே செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஏன் குறைப்பதில்லை, அது கொடுக்கிறது ஆயுள் பாவத்தை என்ற ஒரு கருத்தை முன்வைத்த விதம் மிக அருமையான ஒரு விஷயம்தான். சனி பகவான் ஆயுள் காரகன், சந்திர பகவான் உடல் காரகன். இப்போ உடல் இயங்கினாதான் ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு. அந்த இயங்க விடாமல் ஒரு தடையை கொடுப்பவர் சனி பகவான். அதாவது ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்துட்டால் உடலுக்கு தடையை கொடுத்து பீடையை கொடுத்து அவங்கள படுக்க வச்சிருவார். அவர் நோயாளியாக்கி வச்சு காலத்தை அதிகரிச்சிருவார்னு வச்சுங்களேன். ஆயிலை கொடுப்பாரு, ஆனால் ஆக்டிவேஷனை கொடுக்க மாட்டார். ஆயுளுக்கு உண்டு, ஆக்டிவேஷன் இல்லை. அதாவது நினச்சபடி செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மையை எட்டில் இருக்க சனி பகவான் அதை கொடுப்பார் என்பது ஒரு அனுபவ ரீதியான ஒரு கருத்து தான். இது எப்படி சாத்தியமா அப்படின்னு பார்த்தா அதோட நின்ற பாவத்தின் நிலைப்பாட்டை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது. இது காரக பாவங்கிறது ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடு. இப்போ சுக்கிரன் 7ல் இருந்த கலஸ்தர பாவம் நாஸ்தி என்று சொல்ல முடியுமா? அவங்களுக்கு 4, 5 கலஸ்தரம் வந்துருதே, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் ஆயிருதே அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் உண்டு. இப்போ குரு பகவான் 5ல் இருந்தால் புத்திரதோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா அறிவுள்ள ஆண் பிள்ளைங்களை கொடுக்குது, ஆண் குழந்தைங்களை ஏற்படுத்துது. இது நிதர்சனமான அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, விருச்சிக லக்கினத்துக்காரங்க 5ஆம் இடத்துதே வருது, சிம்ம ராசிக்காரங்களுக்கு வருது, சிம்ம லக்கினத்துக்காரங்களுக்கு வருது. இது இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேத்துக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். குரு 5ல் ஆட்சி பெற்றிருக்கணும் கொடுக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு ஜோதிட விதின்னு ஒன்று இருந்தால் அது விதி விலக்குன்னு என்ன ஜாதகத்தில் உள்ளது. அந்த ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம அந்த நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும். ஏன்னா பொதுவான ஒரு காரக பாவ நாஸ்தி அப்படிங்கிற ஒரு நாஸ்திங்கிற ஒரு விதியை வைத்து நம் எல்லாருக்கும் இதுதான் நடக்கும் என்று சொல்வது ஜோதிடத்தோட ஒரு குற்றமாகும் என்று பொறுத்தளவுக்கு. ஏன்னா சித்தர்களும் புலிப்பாணிகளும் அவங்கெல்லாம் எல்லாமே உங்களோட ஜாதகத்தை பார்த்து உங்களோட அனுமானிச்சு தான் நீங்கள் தீர்ப்பை சொல்லணும் ஒழிய நீங்கள் இதை ஏட்டில் இருக்கிறத எடுத்து படித்து அப்படி சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு அந்த காலகட்டம் உணர்த்தக்கூடிய நிகழ்ப்பாடை எடுத்து அதுக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை வைத்து தான் பலாபலனை உதிக்க வேண்டும், அப்படியே உதிக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருப்பார்கள். ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அந்த விதியை மட்டும் சொன்னால் விதியை மட்டும் கையாளுகிறப்ப செவ்வாய் 3ல் இருந்தால் சகோதர பாவத்தை கெடுக்கும். சகோதரிகள் இருக்கிறார்கள், 3ல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சகோதரிகள் இருக்கிறாங்க, சகோதரன் இல்லைன்னா கூட சகோதரிகள் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனையை கொடுக்கும் என்பது ஒரு நிகழ்வான உண்மைதான். சகோதரிகள் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. இப்போ சந்திரன் 4ஆம் பாவத்தில் இருந்தால் திக்பலம் பெறுகிறார். திக்பலம் என்பது தாயாருக்கு தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் இருந்தாலும் அந்த தாயாரோட அந்த ஜாதகர் விலகி இருக்கும்போது தாயாருக்கு தோஷத்தை கொடுப்பதில்லைனா, தாயாரும் பையனும் வெளியில் இருக்கும்போது அதே மகளாக இருக்கும்போது அவங்களுக்கு பெருசாக தோஷத்தை கொடுப்பதில்லை. அவங்க விலகி இருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா ஒருத்தர் உள்நாட்டில் இருக்காங்க, ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு அதே ஒரு யோகமாக கூட மாறுகிறதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி அந்த காரக கிரகம் காரக பாவத்தில் அமரும்போது அந்த காரகத்தோட தன்மைகளை நம் முட்டு சொன்னால் பத்தாதுங்கன்னா அதோட நிலைப்பாட்டை வைத்து அந்த பாவ ரீதியாக அந்த உண்மை நிலைப்பாட்டை நம்ம அறிந்து அதை தெளிந்து அதை புரிந்து உணர்ந்து நம் சொல்லும்போது அதோட நிலைப்பாடு அனைவருக்கும் நல் பலன்களை ஒதுக்கக்கூடிய தன்மை இருக்கும். நல்ல நிகழ்வுகளை நம்மளும் புரிந்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் 8ல் சனி இருந்தால் அது இப்போ ஐயா சொல்லியிருக்காரு, 8ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு அதோட பலம் தன்மை அதிகமாக இருக்கும். 8ல் சனி இருந்தால் அதோட தன்மைகள் அதிகமாக இருக்குங்கிறாரு. அப்போ 8ல் இருக்க சனிக்கு பலம் உண்டு, பலப்படுத்தும் என்ற நிலை. சனி இருக்கிற இடத்தை அனைத்தையுமே பலப்படுத்துவார், குரு தான் பால்படுத்துவார் என்ற ஒரு ஜோதிட சாஸ்திரமே விதியும் சொல்லுகிறது. குரு இருக்கிற இடத்த பால்படுவார், சனி பார்க்குற இடத்த பாலாக்குவார், அதாவது வீணாக்குவார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்போ இந்த குருவுக்கும் சனிக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, குரு எப்பொழுதுமே நல்லதை மட்டும்தான் போதிப்பார்,
தீயதை கண்டு கொள்ள மாட்டார். அவன் அடிச்சுட்டு போறான், அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், சண்டை போட்டு போறான், நமக்கென்ன? அப்படின்னு அவர் வழியில அவர் போய்க்கிட்டே இருப்பார். வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். அவ்வளோதான். நல்லது நடந்தாலும் வேடிக்கை பார்ப்பார், கெட்டது நடந்தாலும் வேடிக்கை பார்ப்பார். அவரு குருவுக்கு வந்து வேடிக்கை பார்க்குற வேலை ஒண்ணு தானே. ஆ அவர் வித்தையெல்லாம் காட்ட மாட்டார். நான் வேடிக்கை மட்டும் தான் காப்பேன். வித்தைய சொல்லிக் குடுப்பார், காட்ட மாட்டார். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஆனா சனி அப்படி இல்லைங்க. அவரு களத்துல இறங்கி விளையாடக்கூடிய கிரகம். வேடிக்கையும் பார்ப்பாரு, அது உள்ள புகுந்து விளையாடுவாரு. அதுக்கு உண்டான நிலைப்பாட்டை உணர வைப்பார். எப்படி மகாபாரதத்தில சனி பகவான் வந்து அந்த விளையாட்டில வந்து என் மருமகனுக்காக நான் விளையாடுகிறேன் என்று அந்த விளையாட்டில் புகுந்து விளையாண்டார்ல, அது மாரி விளையாடக்கூடிய தன்மையும் சனிக்கு உண்டுன்னு வச்சுக்கங்க. சனி களத்திலே இறங்குவார், வேடிக்கையும் பார்ப்பார், அனைத்தும் செய்யக்கூடியவர் சனி. அதனால இருக்கிற இடத்தையும் சனி வந்து பலப்படுத்திக்குவார். அவர் இருக்கிற இடத்த ஸ்ட்ராங்கா வச்சுக்குவார். அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. பார்க்குற இடத்த அவரு மோசம் பண்ணிருவாரு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதனால சனியை நேருக்கு நேர் நின்று தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு அ ஆன்மீக வழிபாட்டில் சொல்லப்பட்ட உண்மையான ஒரு நிகழ்பாடும் இருக்குதுன்னா, அதனால சனி பார்க்குற இடம் பாழாவும் என்ற ஒரு நிலைப்பாடு. குரு இருக்கிற இடம் பாழா போயிரும் என்ற ஒண்ணு. ஏன்னா, அவர் நல்லதே நினைச்சுக்கிட்டு இருப்பார். மத்தத பத்தி எதுவும் நினைக்க மாட்டார். அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அதனால உங்கள் கேள்விக்கு உண்டான கருத்துக்கள் எனக்கு தெரிந்த வரையில் சொல்லியிருக்கிறேன். நன்றிங்கண்ணா. வாழ்க வளமுடன். மீண்டும் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நானும் சொல்லுகிறேன் தெரிஞ்ச வரைக்கும். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுச்சாமி.